பெருந்தலைவருக்கு அஞ்சலி செலுத்துறோம் சொல்லிட்டு 1008 வியாக்கியானம் பேசுற அந்த வெங்காயம் இருக்காங்கல்ல, மரியாதை இல்லாதனுடைய விளைவாத்தான் நம்மை பொறுத்த மட்டும் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டோம். காங்கிரஸ்காரனுடைய டிஎன்ஏ நேர்மைதான். ஊருக்கு சொத்தை ஆட்டையை போட்டு சாப்பிடுறது காங்கிரஸ்காரனுக்கு தெரியாது. சொத்தை காப்பாற்ற தெரியாதவன் காங்கிரஸ்காரன். 11 வருஷம் 10 வருஷம் 6 வருஷம் முதலமைச்சராக இருந்தவட்ட பாத்தீங்கன்னா எம்பிட்டு காசு இருக்கு. நேர்மையான முதலமைச்சர் வர வேண்டும் என்று தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்ததுதான் அருமைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள். கமிஷன் இல்லாத ஆட்சியாக மாற்றியதனுடைய விளைவா பார்ட்டி ஃபண்டே வாங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஆட்சி நடத்துறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ராகுல் காந்தி மட்டும்தான் இந்தியா தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்யக்கூடியவர். திருப்பி அடிக்கவும் தெரியும் காங்கிரஸ்காரனுக்கு என்பதை மறந்து விட வேண்டாம் என்பதை சொல்லிக்கிற இந்த நிகழ்ச்சியை ஏன் குடியாத்தத்தில் இந்த பொதுக்கூட்டத்தை நம்முடைய லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் பொதுக்கூட்டத்தை பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தை 124வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தை ஏன் குடியாத்தத்தில் கொண்டாடணும் அப்படிங்கிற கேள்வி. விருதுநகர்ல பிறந்தவர் பெருந்தலைவர். காலையில நானும் அண்ணன் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களும் விருதுநகருக்கு வந்து அண்ணன் விஸ்வநாதன் அவர்களுக்கு 102 டிகிரி 104 காய்ச்சல். இப்போ உன்ன காய்ச்சல் ஊசி போட்டு தான் மேடை ஏறினாரு. உங்கள்கிட்ட எல்லாம் காட்டலை. ஆனால் அவர் வந்து விருதுநகருக்கு நேற்று திருவாரூர்ல இருந்து வந்து அங்கே பொறுப்பு அமைச்சர் நைட்டே வந்து மதுரையில் தங்கிட்டு காலையில் நாங்கள் 2 பேரும் விருதுநகருக்கு போனோம். விருதுநகரில் பெருந்தலைவர் இதில் எத்தனை பேர் விருதுநகர் பெருந்தலைவர் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? கை தூங்க பார்ப்போம். ரைட், நிறைய பேர் வரல. வந்த ஆளுகளுக்கு தெரியும் பெருந்தலைவருடைய வீடு ஒரு 2-3 ரூம் உள்ள வீடு. இந்த வீடு, அந்த வீட்டுக்கு அரசியல்வாதி எல்லாம் வரமாட்டாங்க. பெருந்தலைவருக்கு அஞ்சலி செலுத்துறோம் சொல்லிட்டு 1008 வியாக்கியானம் பேசுற அந்த வெங்காயம் இருக்காங்கல்ல, அதாவது நாங்க வந்து கடவுள் மறுப்பு, நாங்க வந்து இதை பார்க்க மாட்டோம் அதை பார்க்க மாட்டோம்னு சொல்ற கட்சிகள் இருக்குல்ல, அந்த கட்சிகளுடைய எல்லா மந்திரிகளும் எல்லா தலைவர்களும் பெருந்தலைவர் வீட்டுக்கு வர்றது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்தா பதவி வராது, அவங்க இருக்க பதவி போயிருமா. இப்ப நம்மளுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, நான் வருஷம் குறைஞ்ச வருஷம் 2 தடவையாவது அந்த வீட்டுக்கு போயிட்டு வரேன். 2009 ஆரம்பிச்சு வருஷம் நான் 2 தடவை அந்த வீட்டுக்கு போயிட்டு வரேன். நாமினேஷன் போடுறதுக்கு முன்னாடியும் போவேன், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் போவேன். வருஷம் பிறந்த நாளுக்கு ஒன்று போவேன், அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு அக்டோபர் 2ஆம் தேதி அவருடைய நினைவு நாளுக்கு போவேன். யாருப்பா அது நடுவில்? ஆனா பெருந்தலைவருடைய எனக்கு வந்து நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வரைக்கும் 3 தடவை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வர்றேன். காங்கிரஸ் செயலாளர் ஐஏசி செயலாளராக இருந்தேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வர்றேன். தெலுங்கானாவுடைய பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வர்றேன். கோவாவுடைய பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வர்றேன். ஆந்திராவுடைய பொறுப்பாளராக போட்டிருக்காங்க, அது கோயிலுக்கு போயிட்டு தான் வர்றேன். 2 தடவை காங்கிரஸ் கொரோனாவா பொறுப்பு கொடுத்திருக்காங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வரேன். இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அதே மாதிரி அருமைக்குரிய சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்கள் சாதாரண எம்எல்ஏவா வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் சட்டமன்றத்தினுடைய துணை தலைவர் ஆனாரு. அதுக்கப்புறம் திருப்பி வந்தாரு. திருப்பி பார்த்தா சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி வந்தார். இப்ப பார்த்தா மந்திரியா சுற்றுலாத்துறை அமைச்சராக வந்திருக்காரு ராஜேஷ்குமார். அருமைக்குரிய அண்ணன் விஸ்வநாதன் அவர்களை பொறுத்த மட்டும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளராக வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சரானாரு. இன்னைக்கு திருப்பி வந்துட்டு போயிருக்காரு. திருப்பி அடுத்து அவருக்கு ப்ரமோஷன் வரும். இதுதான் நம்ம பார்க்கிற பெருந்தலைவர் காமராஜர். அவரை பொறுத்த மட்டும் நம்மோடு வாழ்பவர் பெருந்தலைவர் காமராஜர். நமக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் ஏழைகளுக்கும் சாமானியர்களுக்கும் பல வகையில நல்லதை செஞ்ச ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு பகுத்தறிவு பேசுற இந்த பகுத்தறிவு வாக்கியானம் பேசுற கட்சியினுடைய எந்த தலைவராவது போயிருக்காங்களா? விருதுநகருக்கு போனது கிடையாது. 50 வருஷத்துல எந்த தலைவர் அந்த வீட்டுக்கு போனதில்லை. ராஜீவ்காந்தி மட்டும்தான் போயிருக்காரு. காங்கிரசினுடைய பிரதமராக இருக்கும் பொழுது ராஜீவ்காந்தி அவர்கள் மட்டும்தான் போனாரு. அதை தவிர வேற யாரும் போல. ஆனா நான் இது வரைக்கும் ஏறக்குறைய 12 மத்திய அமைச்சர்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். நம்முடைய உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிதி அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் வந்தாங்க திரு ஜி.கே. வாசன் அவர்களும் வந்திருக்காரு. எல்லா அமைச்சர்களும் காங்கிரஸ் அமைச்சர்கள் எங்க விருதுநகருக்கு வந்திருக்காங்க. நம்மை பொறுத்த மட்டும்
பெருந்தலைவர் காமராஜர் வீடு என்பது நமக்கு கோயில். நம்முடைய ஏனென்றால் அவர்கள் ஏழைகளுக்கும் சாமானியர்களுக்கும் என்ன செஞ்சாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். விருதுநகர்ல காலையில விழாவை முடிச்சுட்டு நாங்க 2 பேரும் சென்னைக்கு பிளைட் பிடிச்சி வந்து அங்கிருந்து 3.5 மணி நேரம் இப்ப வந்து சேர்ந்திருக்கோம். இப்ப இதை முடிச்சுட்டு நாங்க 3 பேரும் கிளம்பி சென்னைக்கு போகணும். ஏன்னா நாளைக்கு 2 பேருக்கும் சென்னை 2 அமைச்சர்களுக்கும் சென்னையில் அமைச்சரவை கூட்டம் காலையில 10:30 மணிக்கு. எனக்கு டெல்லிக்கு போகணும். காலையில 6:30 மணிக்கு நான் டெல்லிக்கு போகணும். பாராளுமன்றத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி கூட்டம் அன்னை சோனியா காந்தி அவர்கள் கூட்டிருக்காங்க. அதனால ஆனாலும் குடியாத்தம் என்பது நம்மை பொறுத்த மட்டும் மிக மிக முக்கியமான கூட்டமாக கருதினோம். அதனாலதான் நானும் சரி, அருமைக்குரிய சகோதரர் பாராளுமன்றத்தினுடைய பொருளாளர் அருமை சகோதரர் விஜயவசந்த் அவர்களும் இந்த கூட்டத்திற்கு வந்ததுக்கு காரணம் என்பது நம்முடைய வரலாற்றில் மிக மிக முக்கியமானது குடியாத்தம். காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றில் 1940ஆவது ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக பொறுப்பேற்றார். 14 வருஷம் காமராஜர் அந்த பொறுப்பில் இருந்திருக்கார். அந்த 14 வருஷத்துல அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் எந்த தொகுதியில நிக்கலாம்னு பார்த்தா குடியாத்தம் தொகுதி தான் காலியா இருந்திருக்கு. குடியாத்தம் தொகுதியில் தான் அவர் நின்னது. இங்கிருந்து தான் அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நீங்க குடியாத்த மக்கள் நினைத்திருந்தால் பெருந்தலைவர் காமராஜர் அப்பவே தோக்கடிச்சிருக்கலாம். ஆனா குடியாத்த மக்களை பொறுத்த மட்டும் அவருடைய நம்பிக்கையை பெற்ற பெருந்தலைவர் காமராஜர் இவ்வளவு எல்லா திட்டங்களையும் கொண்டு வருவதற்கு அவரை சட்டமன்ற உறுப்பினராக அனுப்பி வைத்தது நம்முடைய இந்த மண். இந்த மண்ணில் இருந்துதான் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு நியாயமான ஆட்சிய, ஒரு ஊழல் இல்லாத ஆட்சிய, ஒரு லஞ்சம் வாங்காத ஆட்சிய கொடுத்தார். அதற்காகத்தான் குடியாத்தத்தில் அன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை விருதுநகருக்கு போயிட்டு வந்துட்டு நாங்க குடியாத்தத்தில் வந்து கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். உங்க எல்லாருடைய அன்பும் உங்களுடைய ஆசியும் உங்களுடைய குடும்பத்தாருடைய உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசியினாலும் பெருந்தலைவர் காமராஜர் இதே இடத்துல இருந்து முதலமைச்சர் ஆனார். பல வகையிலே புரட்சியை தமிழ்நாட்டில் செய்ய முடிஞ்சு. 13ஆம் தேதி இந்த விழாவை கொண்டாட ஆரம்பிச்சோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய சார்பா ஒரு வாரம் இந்த விழாவை கொண்டாடுறோம். 13ஆம் தேதி ஆரம்பிச்சு 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலம் 124வது பிறந்த நாளை கொண்டாடுறோம். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் ஒரு வாரம் ஏன் கொண்டாடுறோம் கேட்டீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜரை பொறுத்த மட்டும் நாங்க ஒரு வாரம் இல்ல, ஒரு வருஷம் கொண்டாடணும். ஆனா நம்மை பொறுத்த மட்டும் ஒரு வாரம் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், இந்த புதிதாக 59 வருஷத்துக்கு அப்புறம் 59 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் மரியாதை கிடைப்பதை போல, நம்ம அனைவருக்கும் பெருமை கிடைப்பதை போல நம்முடைய 2 அமைச்சர்கள் இப்பொழுது ஆட்சியில் இருக்காங்க. அருமைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களுடைய அரசுல நம்மை பொறுத்த மட்டும் அருமைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய எண்ணம் என்பது என்னவா இருந்துச்சு? அவருக்கு மரியாதை தான் கொடுத்தாங்க கூட்டணி கட்சிக்காரங்க. அவருக்கு யாருக்கும் மரியாதை எல்லாம் கொடுக்காம இருக்கல. அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கு நல்லா மரியாதை கொடுத்தாங்க, அதுல எல்லாம் ஒரு கம்மி இல்லை. ஆனா கடைசி காங்கிரஸ் தொண்டருக்கு மரியாதை கொடுக்க மறந்த கட்சி கூட்டணி கட்சி ஆகிவிட்டது. கடைசி தொண்டர்களுக்கு மரியாதை கொடுக்கல. சாமானியமான வட்டார நகர காங்கிரஸ் கமிட்டியில் இருக்க தோழர்களுக்கு, மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு கூட்டணியில மரியாதை இல்லாதனுடைய விளைவாத்தான் நம்மை பொறுத்த மட்டும் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டோம். நம்ம என்ன கமிஷன் வாங்குறதுக்கு பங்கு கேட்டோம்? நம்ம என்ன மண்ணையும் கல்லையும் கலாண்டு விற்கிறதுக்கு பங்கு கேட்டோம்? நம்ம கேட்டதெல்லாம் மரியாதைக்காக கேட்டோம். இங்க சுற்றுலாத்துறை அமைச்சர் இங்க இருக்காரு, உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு. 2 பேரும் வியாழக்கிழமையும் புதன்கிழமை அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் வர்றார் சத்தியமூர்த்தி பவனுக்கு. மாலை 5 மணிக்கு நீங்க பார்க்கணும்னா, என்ன பேசணும்னாலும் சரி, நீங்க 5 மணிக்கு புதன்கிழமை அன்னைக்கு 5 மணிக்கு சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்தீங்கன்னா 9 மணி வரைக்கும். நேத்தெல்லாம் போன வாரம்லாம் அண்ணனுக்கு 10:30 மணி ஆயிடுச்சான். 10:30 மணி வரைக்கும் காங்கிரஸ் தோழர்கள் அவருடைய குடும்பத்தில் இருக்கவங்களுடைய அட்மிஷனா இருக்கட்டும், மற்ற பிரச்சனைகளா இருக்கட்டும், கல்லூரியில் படிக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சொல்றாங்க. திரு ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை அமைச்சர் வியாழக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி 5 மணிக்கு அங்கிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு நாள் கட்சி அலுவலகத்திலிருந்து இருந்து சத்தியமூர்த்தி பவன்ல 2 பேரும் 2 வாரங்கள் சந்திச்சிருக்காங்க. நான் இதே காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் அவர்கிட்ட சொன்னேன். நம்ம அமைச்சர்கள் 2 பேரும் 2 வாரமா இருக்காங்க, ராகுல் காந்தி அவர்கிட்ட, தலைவர் ராகுல் காந்தி அவர்கிட்ட சொல்லணும்னு சொன்னேன். அவர் சொன்னாரு 54 வாரம் இருந்து முடிக்கட்டவங்க, அதாவது ஒரு வருஷம் 54 வாரம் அவர்கள் இருந்துட்டு எவ்வளவு மனுவை எத்தனை பேருக்கு பிரச்சனையை தீர்த்து வச்சாங்கிற லிஸ்டோட போய் தலைவர்கிட்ட போய் காட்டு. அதுக்கு முன்னாடி சொல்லாத. ஏன்னா முதல்ல எல்லாம் பிகினிங்லாம் நல்லா தான் இருக்கான்.
நல்ல முதல்ல தொடக்கமெல்லாம் நல்லா தான் இருக்கு. நம்ம கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒண்ணு கொட்ட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி 2 அமைச்சர்கிட்ட சொன்னேன். அதனால நம்மை பொறுத்த மட்டும் நம்முடைய அமைச்சர்கள் 2 கண்களாக நமக்கு இருக்காங்க. திரு விஸ்வநாதன் அவர்களும் திரு ராஜேஷ்குமார் அவர்களும் உங்களுடைய அமைச்சர்களாக இருக்கிறார்கள், நம்முடைய அமைச்சர்களாக இருக்கார், காங்கிரஸ்காரனுடைய அமைச்சர்களாக இருக்கார். உங்களுக்கு எந்த விதத்திலும் எந்த உதவி தேவைப்பட்டாலும் சரி அவர்களால் முடிந்த அளவு நேர்மையாக, எதுவும் கமிஷன் வாங்காத, லஞ்சம் வாங்காத அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் ரொம்ப பெருமையா இருக்கு. நம்மை பொறுத்த மட்டும் நம்முடைய அமைச்சர்களை பற்றி ஒரு வார்த்தை இதுவரைக்கும் சொல்ல முடியாது. நம்மை பொறுத்த மட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் நான் 13 வருஷம் இருந்திருக்கேன். யாராவது ஒரு ஆள் என்னை நான் கமிஷன் வாங்கினேன், நான் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தினேன், நான் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தேன், வாங்குற காசு வாங்கினேன் யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏனென்றால் என்னை பொறுத்த மட்டும் அதுல தெளிவாக இருக்கிறோம். நம்மை பொறுத்த மட்டும் நம்முடைய டிஎன்ஏவே நேர்மைதான். காங்கிரஸ்காரனுடைய டிஎன்ஏ நேர்மை தான். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய டிஎன்ஏ காமராஜருடைய டிஎன்ஏ, நம்முடைய டிஎன்ஏ தீரர் சத்தியமூர்த்தியுடைய டிஎன்ஏ, நம்முடைய டிஎன்ஏ கக்கன்ஜியோட டிஎன்ஏ, நம்முடைய டிஎன்ஏ அன்னை இந்திரா காந்தி அவருடைய டிஎன்ஏ. நம்மை பொறுத்தவரை நேர்மையாக இருக்க பழகியவர், நம்ம மற்றவர்களுடைய சொத்துக்களுக்கு ஆசைப்படாதவர்கள். ஊருக்கு சொத்தை ஆட்டையை போட்டு சாப்பிடுறது காங்கிரஸ்காரனுக்கு தெரியாது. சொந்த சொத்தையே காப்பாற்ற தெரியாதவன் காங்கிரஸ்காரன், சொந்த சொத்தையே கொடுத்து வாழ்ந்தவன் காங்கிரஸ்காரன். அதுதான் காங்கிரஸ்காரனுடைய பலம். கடைசியாக பெருந்தலைவர் காமராஜர் மறையும் பொழுது அவர்கிட்ட இருந்தது என்ன? 8-10 வேட்டி சட்டையும் 2-3 ஒரு 100 ரூபாயோ 120 ரூபாய் காசு தான் இருந்துச்சு. அதை தவிர ஒண்ணுமே இல்லை. வாடகை வீட்டில தான் வாழ்ந்தார் மனுஷன். வீடும் இல்ல, வாசலும் இல்ல. காரும் டிவிஎஸ் கம்பெனி கொடுத்த கார், டிவிஎஸ் கம்பெனி கார் தான் காங்கிரஸ் காரா வச்சிருந்தாரு ஒழிய அவருக்கு காரு கூட கிடையாது. அவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தவருக்கு 11 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர்கிட்ட காரு கூட கிடையாது. இப்ப 11 வருஷம் 10 வருஷம் 6 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர்கிட்ட பாத்தீங்கன்னா எம்பிட்டு காசு இருக்கு. ஏக்கர் கணக்குல இடம் இருக்கு, ஏக்கர் கணக்குல கடை இருக்கு, வசதி வாய்ப்புகள் அவ்வளவு இருக்கு. ஆனா பெருந்தலைவர் காமராஜருக்கு அப்புறம் அப்படி ஒரு நேர்மையான ஒரு முதலமைச்சர் இந்தியாவிற்கு தமிழ்நாட்டில் கிடைக்கல. 59 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒரு முறை லஞ்சம் வாங்காத முதலமைச்சர், நேர்மையான முதலமைச்சர் வர வேண்டும் என்று தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்ததுதான் அருமைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு இருக்கு அவருக்கு இருக்கின்ற பாசம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ராகுல் காந்தி அவர்களை அவர் அழைத்தது மை டியர் பிரதர் தான் சொன்னார். அன்னைக்கு வரும்போது அவர் சொன்னதே இதுவரை ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் உண்மையான அன்போடு ராகுல் காந்தியை நேசிப்பவராக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சகோதரர் விஜய் அவர்கள் இருக்கிறார். அவருடைய ஆட்சி நேர்மையான ஆட்சியாக இருக்கிறது. அவருடைய ஆட்சி ஏழை மக்களுடைய நல்லவர்களுடைய ஆட்சியாக இருக்கிறது. நாம் துணை நிற்போம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நம்ம அவரோடு துணை நிற்று இந்த ஆட்சி நல்லபடியாக ஆகணும். வெறும் கமிஷன் ஆட்சியாக 2% ஆரம்பிச்சாங்க கமிஷன் 67-68 2% ஆரம்பிச்ச கமிஷன் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 28, 26, 28, 30, 32, 34, 36, 38, 39 வரைக்கும் போயிடுச்சு. திருப்பி வந்திருந்தா 45 ஆயிருக்கும். 45% கமிஷன் வாங்கி ஆட்சி நடத்துற ஆட்சி முறையை மாற்றி கமிஷன் இல்லாத ஆட்சியாக மாற்றியதனுடைய விளைவு பார்ட்டி ஃபண்டே வாங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஆட்சி நடத்துறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இது இந்த துவக்கத்திலேயே மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. பார்ட்டி ஃபண்ட் வேணாம், பார்ட்டி ஃபண்டே கிடையாது, ஒழுங்கா ரோட போடு, ஒழுங்கா கட்டடத்தை கட்டு, ஒழுங்கா வேலையை பாரு, டிரான்ஸ்பருக்கு காசு கிடையாது, அட்மிஷனுக்கு காசு கிடையாது, பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணுமா காசு கிடையாது, காலேஜ்ல சீட்டு கூட்டணுமா காசு கிடையாது. இது எல்லாமே காசு கிடையாது என்பது மிக மிக முக்கியமானது. அதே நேரத்தில் இது காசு கிடையாது என்பது வெறும் பணக்காரர்கள் மட்டும் சம்பாரிச்சு போயிடக்கூடாது, வெறும் ஓனர் மட்டும் சம்பாரிச்சு போயிடக்கூடாது. சாமானியர்களுக்கும் விலை அந்த பலன் போய் சேரணும் என்பதை மாண்புமிகு அமைச்சர்கள் பார்க்கணும். ஏன்னாட்டா அவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் நாளைக்கு கேபினெட்ல உட்கார போறாங்க அமைச்சரவையில். நம்மை பொறுத்த மட்டும் பெருந்தலைவர் காமராஜரை புகழ்வதற்காக இந்த கூட்டம். நான் எதற்கு வெறும் கரப்ஷனை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, லஞ்சம் மட்டும்தான் இந்தியாவுடைய மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அதுவும் குறிப்பிட்ட சயின்டிபிக் கரப்ஷன் ஆயிடுச்சு. மோடியை பொறுத்த மட்டும் அதானி அம்பானியை நம்பி மட்டும்தான் அந்த நாட்டை நடத்துறாரு. அதானி அம்பானியை வச்சுதான் மொத்த நாடே நடந்துகிட்டு இருக்கு. எல்லா வேலையும் அதானி அம்பானிக்கு போயிடும். அதானி அம்பானி கொடுக்குற காசை வச்சு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இருக்கிறதுலே பெரிய பணக்கார கட்சியா பாஜக மாறிடுச்சு. இருக்கிறதுலே பெரிய பணக்கார கட்சியா ஆர்எஸ்எஸ்க்கு இல்லாத கட்டடமே கிடையாது இந்தியாவில். எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய கட்டடம் வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய கட்டடங்களும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும்
ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபிளைட்லையும் போற அளவுக்கு ஆர்எஸ்எஸும் பாஜகவும் உயர்ந்திருக்கிறது என்றால் எல்லாம் வெறும் லஞ்சம் வாங்கின பணம். நம்மை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி இன்னும் ஏழையாத்தான் இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு பெருந்தலைவர் காமராஜர் சேர்த்து வச்ச சொத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதுவும் சத்தியமூர்த்தி பவனையும் காமராஜர் அரங்கத்தை தவிர வேற எங்கேயும் நமக்கு சொத்து இல்லாம போயிருக்கு. மாவட்டங்கள்ல அங்க பாத்தீங்கன்னா பல பேர் வேற வேற கட்சிகளுக்கு போகும்போது பல பேர் அந்த சொத்துக்களை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அது எல்லாத்தையும் மீட்டெடுக்கின்ற வேலை என்பது ஒவ்வொரு காங்கிரஸ்காரருடைய பொறுப்பு. நம்மை பொறுத்த மட்டும் காமராஜர் சேர்த்து வந்த சொத்தை காங்கிரசினுடைய தலைவர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் கிராமங்கள்ல காமராஜர் கேட்டதுக்காக காங்கிரஸ் கட்சிக்காக அலுவலகங்களா கொடுத்தத ஜனதா கட்சின்னு பிரிஞ்சு போகும்போது அதை ஆட்டையை போட்டு என்னமோ பண்ணிட்டாங்க. அது எல்லாத்தையும் நம்ம மீட்டெடுக்கணும். நம்மை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்து பெருந்தலைவர் காமராஜர் சம்பாதித்து வந்த நேர்மையும் எளிமையும் நம்முடைய சொத்தா நம்ம பார்க்கணும். நம்மை பொறுத்த மட்டும் மற்ற கட்சியெல்லாம் திட்டுறதுக்காக நம்ம வரல. ஆனாலும் நம்மளை சும்மா விட மாட்டாங்க. நான் பாட்டுக்கு தான் வந்துகிட்டு இருந்தேன். இன்னைக்கு மதுரையில இருந்து நான் வரும்போது நான் பாட்டுக்கு தான் வந்துகிட்டு இருந்தேன். அதை பத்தி யோசிக்கவே இல்லை. நம்ம பேச போறது காமராஜரை பத்தி பேச போறோம், காமராஜருடைய ஆட்சியை பத்தி பேச போறோம், காமராஜருடைய நேர்மையை பத்தி பேச போறோம். காமராஜரை பொறுத்த மட்டும் அவரை கொண்டாடுவதற்காக நாம் செல்கிறோம் என்று தான் நினைச்சிட்டு வந்தேன். ஆனா வாலண்டரியா ஆர்.எஸ். பாரதி மாற்றிக்கிட்டா இருப்பேன். ஆர்.எஸ். பாரதி இன்னைக்கு காலையில நம்ம சொல்லியிருக்காரு, சாயந்தரம் ஏதோ சொல்லியிருக்காரு. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு முக்கியமான தகவலை உங்கள்கிட்ட சொல்லணும். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் 13ஆம் தேதி தொடங்கணும். மெரினா கடற்கரையில அவருடைய மண் உருவமா பெருந்தலைவர் காமராஜருடைய உருவத்தை உருவாக்குற பொறுப்பு சாமுவேல் திரவியம் அவர்களுக்கும் அந்த மாவட்ட தலைவர்களாக இருக்கின்ற நம்முடைய விஜய் அவர்களுக்கும் அருமை தம்பி சரவணன் அவர்களுக்கும் கொடுத்திருந்தோம் நினைக்கிறேன். இந்த குழு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா அங்க 13ஆம் தேதி திறப்பு விழாவுக்காக போயிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அதை சாதாரணமா போறவர்கள் எல்லாரும் அதை செல்ஃபி எடுத்து அதற்காக வீடியோ போட்டு பெருந்தலைவரை கொண்டாடுகின்றதை பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெருந்தலைவர் நம்மோடு உயிரோடு இருக்கிறார், அவருடைய ஆத்மா நம்மோடு இருக்கிறது. பெருந்தலைவர் மேல் இருக்கின்ற அன்பு, மக்கள் வைத்திருக்கின்ற அன்பு எங்கெங்கெல்லாம் போயிருக்கின்ற ராமேஸ்வரத்தில் அதே மாதிரி நேற்று இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் அங்கே கடல் வரும்டா ஊர் என்ன புதுப்பட்டியில இதே மாதிரி காமராஜருடைய உருவத்தை உருவாக்கி இருக்காங்க. காமராஜர் மேல் இருக்கிற அன்பு என்பது மிகப்பெரிய அன்பு. அது அவர் மேல் மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை மிகப்பெரியது என்பது நமக்கு தெரியுது. இன்னைக்கு நம்மை பொறுத்த மட்டும் எல்லாரும் கரைபடியாத கரங்கள் சொல்லி கை வச்சு நம்ம இன்னைக்கு அமைச்சர்கள் 2 பேரும் தொடக்கி வச்சிருக்காங்க. ஏன்னட்டா அவங்க தானே அதிகாரத்தில் இருக்காங்க. அமைச்சர்கள் அதிகாரத்தில் இருப்பதால் அவர்களுடைய கரங்கள் கரைபடவில்லை என்பதை காட்டுவதற்காக, லஞ்சம் வாங்கவில்லை என்பதற்காக இன்று அவர்கள் துவக்கி வைத்த அந்த கேம்பெயின் நடந்துகிட்டு இருக்கு. 17, 18ஆம் தேதிகள்ல எல்லாரும் அரசு அலுவலகங்களுக்கு முன்னால லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் அப்படிங்கிற கேம்பெயின்ல கையெழுத்து வாங்க சொல்ல போறோம். யாரெல்லாம் லஞ்சம் வாங்கலையோ, யாரெல்லாம் லஞ்சம் கொடுக்க விரும்பலையோ அவங்க எல்லாம் கையெழுத்து போடலாம். யாரெல்லாம் கையெழுத்து போடலையோ அவங்க எல்லாம் லஞ்சம் வாங்குறான்னு அர்த்தம். அதனால தயவு செய்து சொல்லுங்க, யாரெல்லாம் கையெழுத்து போடலையோ நீ எல்லாம் கட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கப்பா, நான் விடல, உன்னோட பழக்கம் மாற மாட்டேது அப்படிங்கிறத சொல்லுங்க. நம்மை பொறுத்த மட்டும் 19ஆம் தேதி இன்று இந்த கூட்டம் நடக்குது. 19ஆம் தேதி மதுரையிலே நிறைவு விழா நடக்க போகிறது. மாண்புமிகு முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களும் அறிவுக்குரிய அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிற போறாங்க மதுரையில். அதனால இந்த நிறைவு விழா என்பது 19ஆம் தேதி மதுரையில் நடக்கும். நம்முடைய பார்வை என்பது லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர், இதுதான் நம்முடைய வார்த்தைகளா இருக்கணும். நாம் இதை கொண்டு செல்ல வேண்டும். நம்மை பொறுத்த மட்டும் காங்கிரஸ்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த தகுதி இருக்கிறது இதை பற்றி சொல்வதற்கு. நம்மை பொறுத்த மட்டும் நம்ம 60 வருடங்களாக 59 வருஷமா இவ்வளவு நாள் தவம் இருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த துண்டை போட்டுக்கிட்டு நம்ம பெரியவர்களையும் சகோதரர்களையும் நான் நடந்து வரும்போது பார்க்கும் பொழுது இவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கின்ற இந்த சகோதரர்களையும் பெரியவர்களையும் நண்பர்களையும் பார்க்கும் பொழுது எனக்கு இன்னும் நம்பிக்கையா இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் 2 அமைச்சர்கள் இல்ல, இன்னும் அமைச்சர்களை நாம் உருவாக்குவோம். இந்த கூட்டணியில அருமைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களுடைய அரசு தொடர்வதற்காக, அருமைக்குரிய நல்லாட்சி தொடர வேண்டும் என்பதற்காக நாம் உடன் நிற்போம் என்பதில் மட்டும் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் அடிக்கடி சொல்வதை போல 2029 நம்முடைய நம்பிக்கை என்பது எப்படி நம்ம பெருந்தலைவர் காமராஜரோ அதை போலவே நம்முடைய வருங்காலம் என்பது ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தியை தவிர யாரும் தலைவர் கிடையாது தமிழ்நாட்டில். காங்கிரஸை பொறுத்த மட்டும் நம்முடைய முகம் என்பது ராகுல் காந்தி அவர்கள் தான். ராகுல் காந்தியை முன்னிறுத்தி தான் நம்ம எலெக்ஷன் நிற்க போறோம்.
29வது தேர்தல் என்பது ராகுல் காந்தியா மோடியா தான் தேர்தல். ராகுல் காந்தி ஒரு பக்கம், மோடி ஒரு பக்கம். யாரெல்லாம் ராகுல் காந்தியோட இருக்கியோ இரு, யாரெல்லாம் மோடியோட இருக்கியோ போ. மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் இந்தியாவில் நீட் இல்லாம போகணும்னா ராகுல் காந்தி வரணும். தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை வாய்ப்பு மீண்டும் அதே பொலிவோடு வரணும்னா ராகுல் காந்தி வரணும். அதே மாதிரி நம்முடைய ஊழல் இல்லாத பெட்ரோல் டீசல் விலை குறையணும்னா ராகுல் காந்தி வரணும். இப்படி பல வகையிலே ராகுல் காந்தி மட்டும்தான் ஜிஎஸ்டிங்கிற கொடுமையிலிருந்து விடுவிப்பு வர வேண்டும் என்றால் ராகுல் காந்தி வர வேண்டும். இப்படி ராகுல் காந்தி மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்யக்கூடியவர். ராகுல் காந்தியால் மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்ற முடியும். தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகளை மோடி கொடுக்க மறுக்கிறார். நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்களை மோடி கொடுக்காதனுடைய விளைவாகத்தான் தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனையும் வருது. நமக்கு வர வேண்டிய மெட்ரோ வரமாட்டேது. கோயம்புத்தூரா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், வேலூரா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், மெட்ரோ கொடுக்கிறதுக்கு தயாராக இல்ல மோடியினுடைய அரசு. அது எல்லாம் மாறணும்னா ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும். நம்முடைய எதிர்காலம் என்பது ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரானால் தமிழகத்திற்கு நல்லது நடக்கும். திரு விஜய் அவர்களுடைய அரசுக்கு துணையாக மத்திய அரசு இருக்க வேண்டும் என்றால் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதை நான் எடுத்து சொல்லணும் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அதோட கடைசியா போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்ட்டையும் ஒன்றே ஒரு விஷயத்தை தான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு தேவையில்லாம RS பாரதி குறுக்க வந்துட்டார். அதனால அவர் RS பாரதியை பொறுத்தவரைக்கும் அந்த அவரை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாசத்திலிருந்து அரைமீசை பாரதி என்று அழைக்கப்படுவார் அவர். ஏனென்றால் அவர் சொல்லியிருக்காரு, ஒரு கார்பரேஷன்ல தாவாய்க்காவோ அல்லது கூட்டணி கட்சிகளோ ஜெயிச்சுட்டா நான் அரைமீசை எடுத்துக்கிறேன்னு RS பாரதி சொல்லியிருக்காரு. அதாவது 26 கார்பரேஷன் இருக்கு தமிழ்நாட்டில். 26 கார்பரேஷன்ல ஒரு கார்பரேஷன் அதாவது மாநகராட்சி ஜெயிச்சிருச்சுன்னா அரைமீசை எடுத்துக்கிறேன் RS பாரதி. அதனால ஜனவரிக்கு அப்புறம் நாம் அவரை RS பாரதியை அரைமீசை பாரதி என்று அழைப்போம். ரெண்டாவது, அவர் சொல்லியிருக்காரு நம்மளை பத்தி, தேவையில்லாம இதெல்லாம் பேச்சு தேவையா? ஏன் நான் பாட்டுக்கு தானே போய்கிட்டு இருந்தேன், நான் தேவையில்லாம இந்த பேச்செல்லாம் தேவை, நான் பாட்டு ஒரு 10 நாளா எதுவுமே பேசல இதெல்லாம் பத்தி. ரவீந்திரநாத் தாகூர் பேரன் நினைப்பான் நம்மளை பத்தி. திரு பாரதி அவர்களே, பேரே உங்களுக்கு தப்பா வச்சிருக்கா, இருந்தாலும் பொறுத்துக்கிறோம் நாங்க. சரியா? ஒரு பாட்டும் பாட தெரியாது, ஒன்னும் பாட தெரியாது, கவிதை எழுத தெரியாது, பேசுறதெல்லாம் வாயை திறந்தாவே வெறும் மெட்ராஸ் சாக்கடை தான் வாசம் வருது. இதை வச்சுக்கிட்டு எந்தெந்த பேச்சு பேசிக்கிட்டு காங்கிரஸ்காரனை பேசுறதுக்கு? ரவீந்திரநாத் தாகூர் பேரன் இல்லைன்னா நான் பெருந்தலைவர் காமராஜருடைய பேரன். நான் பெருந்தலைவர் காமராஜரை முழுமையாக நம்புபவர். என்னைய பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்காரன் நேர்மையானவன். நான் நெஞ்ச நிமித்தி சொல்லுவேன், எது இருந்தாலும் சரி நாங்க நேர்மையானவர்கள். எங்களை பொறுத்த மட்டும் நீ என்ன சொன்ன, கவர்னர் ஆட்சி, கவர்னர் பதவி தேவையில்லை. யார் இருக்கும்போது? ரவி இருக்கும்போது, RN ரவி இருக்கும்போது கவர்னர் ஆட்சியை கவர்னரே தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு. ரவி போ, ரவி போ, ரவி போன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கடைசியா இப்ப அலேக்கர் வந்ததுக்கு அப்புறம் போய் பெட்டிஷன் கொடுக்குறியப்பா. அந்த அலேக்கர் கவர்னர்கிட்ட போய் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி, முதல்ல சிபிஐ வரக்கூடாது, நீ சிபிஐ தமிழ்நாட்டுக்குள்ள அலோவ் பண்ணக்கூடாது. நீ இப்ப பாத்தீங்கன்னா சிபிஐயும் வரணுமா, அதை போய் கொடுக்கறது கவர்னரா? என்னப்பாச்சு? இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறத்துல இவ்வளவு பல்ட்டியா? முதல்ல கவர்னர் வேணாம் நீ, இப்ப பார்த்தா கவர்னர், அதே கவர்னர்கிட்ட போய் சிபிஐ வேணாம் நீ, அதே பல்ட்டி. ஏன் இதை கேட்டா எங்க மேல கோவம்? ரவீந்திரநாத் அவருடைய பேரனு பதில் தெரிஞ்சா பதில சொல்லுப்பா பாரதி. பெரிய மனுஷனா இருக்கேன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டு இருக்க. என்னட்டா உன்னை மட்டும் தெரிஞ்சுக்கிறங்க, உங்களுடைய வார்த்தைகள்ல மரியாதை இருக்கணும். காங்கிரஸ்காரனை பொறுத்த மட்டும் கேட்டுட்டு போறதுக்கு ஒண்ணு, அதெல்லாம் அந்த காலம் மலையேறிடுச்சு. வந்தே மாதராம் ஜெயந்த்னு சொல்றவங்களாம். காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ்ல காந்தி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நேதாஜியும் இருந்த கட்சி தான் அந்த கட்சி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்த கட்சி என்பதை மறந்துட வேணாம். எங்களை பொறுத்த மட்டும் வெறும் காந்தியை மாதிரி கன்னத்தை கேட்டுக்கிட்டே இருப்போம் நினைக்காதீங்க. திருப்பி அடிக்கவும் தெரியும் காங்கிரஸ்காரனுக்கு என்பதை மறந்து விட வேண்டாம் என்பதை சொல்லிக்கிறேன். ஏனென்றால் நாங்க பாட்டுக்கு தான் இருந்தேன், நான் பாட்டுக்கு தான் பிரச்சனை எல்லாம் பேசிக்கிட்டு, நான் பாட்டு காமராஜரை பத்தி பேச வந்தேன். தேவையில்லாம இழுத்து விட்டு இந்த அரமிச பாரதி தேவையில்லாம இதெல்லாம் தேவையா? முதல்ல உங்களுடைய கொள்கையில தெளிவா இருங்க. பல்ட்டி அடிக்காதீங்க. பல்ட்டி அடிக்கிறது பேர் கிடையாது. எதுக்கு கவர்னர்? நாட்டுக்கு ஆட்டுக்கு தாடி தேவையில்லை, நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னு சொன்னீங்களே, இப்ப போய் கவர்னர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, இது ஏன்? சிபிஐ தேவையில்லையே, தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாது இல்லை, இப்ப சிபிஐ விசாரணை கேட்கறீங்க, ஏன்? கேட்டா கோவம் வரும். நம்மை பொறுத்த மட்டும் நம்ம ஒண்ணு குதிரைக்காலமான கேட்கல. நம்ம கவர்னர் வேணாம்னு சொல்ல மாட்டோம். காங்கிரஸ் கட்சி கவர்னர் வேணாம்னு சொல்லாது, கவர்னர் வேணும்.
மத்திய அரசினுடைய பிரதிநிதியா கவர்னர் இருக்கணும். இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை. ஆனா கவர்னர் நேர்மையா இருக்கணும், கவர்னர் நடுவுநிலையோட இருக்கணும், கவர்னர் ஒரு அரசியல்வாதியா இருக்க கூடாது. பாஜக காரர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாஜகவினுடைய கமலாலயம் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டினுடைய கவர்னர் அலுவலகம். பாஜகவினுடைய ஆபீஸை மூடிவிட்டு அண்ணாமலை வந்து கட்சியை உடைச்சிட்டு போனதுனால புது கட்சி ஆரம்பிச்சு எல்லா பிஜேபி காரங்களும் அங்கே போயிட்டாங்க. போனதுடைய விளைவு அண்ணன் நயினா நாயந்திரன் கடையை காலி பண்ணிட்டு போய் நெல்லையில உட்கார்ந்துருக்காரு. அவர் வாட்டுக்கு அல்வா கதையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் இந்த பிஜேபி அரசியல் எல்லாத்தையும் பார்க்கிற வேலையை கவர்னர் கொடுத்துட்டாங்க. கவர்னர் அல்லேக்கர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? பாஜகவினுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறார். இதை எதிர்க்கிறோம். அதுவும் குறிப்பிட்ட விதத்தில் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கவர்னர் பண்ற வேலையெல்லாம் என்ன? அமித்ஷா அவர்களிடம் வாங்கிட்டு வந்த வேலையை என்ன பண்றாரு? இந்த அரசை எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணணும், இந்த அரசுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கணும். குதிரை பேரம், கழுதை பேரம், யானை பேரம், அந்த பேரம், இந்த பேரம் கதையை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன நேட்டினா இவர்களை பொறுத்த மட்டும் இவர்களால் பொறுக்க முடியவில்லை பாஜக காரர்களால், RSS காரர்களால். ஏனென்றால் ஒரு நேர்மையான ஆட்சி வந்திருக்கு, ஒரு நேர்மையான அமைச்சர்கள் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி அதில் அமைச்சரவையில் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் அதில் அமைச்சரவையில் இருக்காங்க, முஸ்லீம் லீக் அதில் அமைச்சரவையில் இருக்கு. இதனால அவர்களால் பொறுக்க முடியல. திரு விஜய் அவர்களுடைய நேர்மையான ஆட்சியை இவர்களால் பொறுக்க முடியல. யாரெல்லாம் பொறுக்க முடியலையோ அவர்களாம் ஒன்று சேர்றாங்க. ஒரே நேரத்தில் பாத்தீங்கன்னா 3 கட்சி போய் கவர்னர்கிட்ட போய் ஒரே காப்பி பேஸ்ட் பண்ண பெட்டிஷனை கொண்டு போய் கொடுக்குறாங்க. எல்லாம் குதிரை பேரமா. 3 கட்சி பேரை நான் சொல்ல விரும்பல. ஆண்ட கட்சி, அதுக்கு முந்தா நாள் ஆண்ட கட்சி, டெல்லியில ஆண்ட கட்சி, இந்த 3 கட்சியும் போய் ஒரே நாள் 3 மணி 4 மணி 5 மணி டைம் கொடுத்து பார்க்கிறது எந்த விதத்துல நியாயம்? இது என்ன கவர்னர் அலுவலகம் என்ன கூட்டணி பேசுற இடமா? கவர்னர் அலுவலகம் என்ன பாஜகவினுடைய அரசியலை பண்ற இடமா? இதை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை பொறுத்த மட்டும் இதற்காகத்தான் பாஜக காரர்களுக்கு 4 MLA இருந்துச்சு, ஒத்த இடம் கொடுத்திருக்காங்க. அதுவும் ஊட்டியில தப்பி தவறி நம்மால கொஞ்சம் நல்லா வேலை பார்த்துருந்தாங்கன்னா அந்த வேலையை முடிச்சிருக்கலாம். நம்மளை பொறுத்த மட்டும் நம்முடைய நாம் விட்டது ஊட்டியில நம்ம கோட்டை விட்டுட்டோம். நம்மை பொறுத்த மட்டும் ஊட்டியில நம்ம வெற்றி பெற்றிருந்தால் பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் கிடைக்க போறது சைஃபரா இருந்திருக்கும். பாஜக தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராத கட்சி என்பது எல்லாருக்கும் தெரியும். பாஜக அழிந்து கொண்டிருக்கின்ற கட்சி. பாஜகவினுடைய RSS திருப்பி பி பிளான் போட்டு இன்னொன்னு கொண்டையை மறைக்காத ஒரு ஆளை அனுப்பி விட்டுருக்கு, அது வேற விஷயம். ஆனா நம்மை பொறுத்த மட்டும் பாஜகவை எதிர்த்து நாம் என்றும் நிற்போம். RSS எதிர்த்து என்றும் நினைக்கின்ற தலைவர் நம்முடைய ராகுல் காந்தி இருக்கிறார். அவரோடு சேர்ந்து பாராளுமன்றத்திலே தமிழகத்தினுடைய பிரச்சனைகளுக்காகவும் தமிழகத்திற்கு எதிராக கொண்டு வரப்படுகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் எதிர்த்து நிற்போம் என்று சொல்லி பெருந்தலைவர் நாம வாழ்க